வணக்கம். நான் உங்கள்கிட்ட அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்நாடகாவில் யூஸ்வலாகவே ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே 7-8 வருஷம் முன்னாடிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7-8 வருஷமாலேருந்து சம்மன்ஸு செக் பவுன்ஸ் கேஸில், சரிங்களா, செக்கு பவுன்ஸ் ஆன கேஸில் சம்மன்ஸ் கோர்ட்லேருந்து அனுப்புவாங்க. சப்போஸ் வேணுன்னே அக்யூஸ்டு வாங்காமல் இருந்தாங்கன்னா, நீங்கள் யார் மேலே கேஸ் போட்டிருக்கீங்களோ வாங்காம இருந்தா கேஸ் அப்படியே இருக்குன்னா, வேணும்னு பண்றாங்கன்னு சொல்லி போஸ்ட்மேனை ஏதாச்சும் கரெக்ட் பண்ணி இந்த மூலியமாச்சும் வாங்காம இருந்து வேணும்னே பண்ணாங்கன்னா, அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம கர்நாடகாவில் ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். போலீஸ் நம்ம கையில வாங்கிட்டு சம்மனை போலீஸ் மூலியமா கொண்டு போய் கொடுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கு, சரிங்களா. என்னதான் வேணும் பண்ணாலும் வாங்காம இருந்தா கேஸ் அப்படியே இருக்காதுங்க. கர்நாடகாவில் ஆக்சுவலி இன்னும் தமிழ்நாடு இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல அதெல்லாம் செல்லாது அப்படிம்பாங்க. இந்த நாட்டாம்பரத்துல சொல்ல அது செல்லாதுன்ற மாதிரி தமிழ்நாட்டில் வாங்குறது இல்லை. அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கர்நாடகா மட்டும் பண்றாங்க. அவ்வளோ கிளியரா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கோர்ட்ல இருந்து அனுப்பி வேணே வாங்காம விட்டாங்கன்னா, போலீஸ் மூலயமா நம்ம கையில வாங்கிட்டு சம்மனை போலீஸ்காரங்களை வச்சு அவங்க கொடுக்கலாம். கையில நம்ம எங்க இருக்காங்கன்னு பார்த்து. அப்படி இல்லையா, வீடை மாத்திட்டு போயிட்டாங்கன்னா அவங்க போன் நம்பர்ல வாட்ஸ்அப் மூலயமாவும் இல்ல மெயில் மூலயமா அனுப்பலாம். அதுக்காக கர்நாடகால பக்காவா பண்றாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் செக் பவுன்ஸ் கேஸ்ல கம்ப்ளைண்ட் சர்வே, அதாவது சம்மன் வாட்ஸ்அப்ல மெயில்ல கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. பார்க்கலாம். நாள் கணக்குல வாங்காம வேணும்னே வாங்காம எப்படியாச்சும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி போஸ்ட்மேனு போலீஸ்காரங்க கோர்ட்ல இருந்து வரவங்க ஏதாச்சும் காசு கொடுத்தோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணியோ மிரட்டியோ வாங்காம விட்டாங்கன்னா கேஸ் அப்படியே இருக்கிற காரணத்தினால கர்நாடகால பெங்களூர்ல பல நாள் எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷமா வாட்ஸ்அப்ல போலீஸ்காரங்க மூலியமா சம்மன்ஸ் கையில வாங்கிட்டு அவங்க போலீஸ்காரங்க வச்சு நம்மளே சார் பண்ணலாம். எந்த இடத்துல இருக்காங்களோ சைன் போடுப்பான்னு சொல்லி போலீஸ்காரங்க வாங்கிட்டு வரலாம். இது என்னன்னா, கேஸ் அப்படியே நிற்கும், நிலுவையில் நிறைய கேஸ் இருக்குன்றதுக்காக கர்நாடகா பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கு, அது எனக்கு யாரு கேட்டுன வரைக்கும், சரிங்களா, தமிழ்நாட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சர்வ் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆக்சுவலி போலீஸ்காரங்க கொண்டு போய் வாங்க மாட்டேன்ட்டாங்க. வாட்ஸ்அப்லேயே மெயில் சர்வ் பண்ணது போனதுக்கு சேலம்ல வாங்க மாட்டேன்ட்டாங்க. இன்னும் அந்த சர்வீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல முன் எல்லா ஸ்டேட்டையும் இது மாதிரி செல்லோ அப்படின்னு இருக்காங்க. இது இப்படி பண்ணீங்கன்னா அக்யூஸ்ட் அங்கேயும் மாத்திட்டு போக மாட்டாங்க. வீட மொபைல் நம்பர் மாத்திட்டு போக மாட்டாங்க. ரொம்ப பெஸ்ட்டுங்க. மொபைல் நம்பர் மாத்திட்டாலும் எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, நான் அந்த மாதிரி தேடுறதில்ல. அவங்க பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு அவங்க கண்டுபிடிச்சி எங்க அவங்க நான் மிசோரம் போயிட்டாங்க. எங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து காசை வாங்கிட்டு மிசோரம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. டிடெக்டிவ் ஏஜென்சி மூலயமா புது நம்பர், பழைய நம்பர் மாத்திட்டாங்க, பழைய போனை மாத்திட்டாங்க. தெளிவா இருந்தாங்க. இந்த லேடி கிளைண்ட் நான் சொல்லிட்டேன், ஏமா காசா விடுங்கட்டு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு அந்த அம்மா கரெக்டா போய் அந்த அக்யூஸ்ட பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சி இப்ப கேஸ முடிய போகுதுங்க. ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துல முடிக்க போறோம். நான் எனக்கு அவங்க கண்டே பிடிக்க முடியாது நினைச்சேன். மிசோரம்ல இருக்காங்க. அட்ரஸ் மூலியமா, எந்த இடத்துல லொக்கேஷன் மூலியமா அவங்க புது வண்டி வாங்கியிருக்கிறது முதற்கொண்டு எடுத்திருக்காங்க. டிடெக்டிவ் ஏஜென்சி சும்மா லேசானப்பட்ட இல்லைங்க. அதனால என்ன சொல்றேன், இது எப்படி பாக்குறீங்க? இது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, கேஸ் நிறைய நிலுவையில் இருக்கக்கூடாது, வேணு வாங்காம விட்டுறதுக்காக. ஏன்னா சின்ன சின்ன பசங்க, புது அட்வொகேட்டுங்க, என்ரோல் பண்ணாத லாயர்ஸ், இந்த லா ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வாங்காம விட்டுருங்க, சர்வீஸ் வாங்காம விட்டுருங்க, போஸ்ட்மேன் சொல்லி அனுப்புங்க, ரெஃப்யூஸ் பண்ணுங்க நோட்டீஸ் அப்படின்னா சம்மன்ஸை தயவு செஞ்சு வாங்குங்க. ஒரு அட்வொகேட்டை பார்த்து அட்டன் பண்ண சொல்லுங்க. கேஸை சுமூகமா முடிக்க பாருங்க. வளர்த்தீங்கன்னா பெருசா போகுமே தவிர சுமூகமா முடியாது, சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.